போலூர் அடுத்த செங்குணம் கிராமத்தில் சொந்த செலவில் பொதுமக்களே மண்கொட்டி சாலை அமைத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் செங்குணம் கிராமத்தில் மாதா கோவில் அருகே குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் சென்று வருவதற்கு சரியான சாலை வசதி இல்லையாம். பலமுறை அதிகாரிகளிடம் இது குறித்து மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லையாம். இதனால் அப்பகுதி மக்கள் சொந்த செலவில் மண்கொட்டி சாலை அமைத்துக் கொண்டனர். மேலும் இந்த மண்கொட்டிய சாலையின் மீது சிமெண்ட் சாலை அமைத்து தர கோரி தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 வருஷமா கேட்டுக்கிறோம் சார். எங்களுக்கு ரோடு போட சொல்லி எந்த அதிகாரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம். எங்களால் முடியல, அதிகாரியாலையும் முடியல. அதனால் நாங்களாக சொந்தமாக காசு வச்சு நாங்களாக மண் கொண்டு வந்து நாங்களாக நெறி வச்சுக்கிறோம் சார். நீங்கள் சிமெண்ட் ரோடு போட முடியுமா முடியாதா அதிகாரிங்க சொல்லிடுங்க. அதுவும் முடியலன்னா நாங்களே போட்டுக்கிறோம். அதுக்கு எதுக்கு அதிகாரி சொல்லு சார். நீங்கள் சிமெண்ட் ரோடு போடுங்க. அப்படி இல்லை நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போகணும். நாங்கள் எத்தனை நாளைக்கு தரையில் நடக்குது? முள்ளு கெல்லு மழை தண்ணி எல்லாத்துலேயும் மெரிச்சுன்னு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு நடக்கிறதுக்கு வழி கிடையாது. எங்கள் பசங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வசதி கிடையாது. எங்களுக்கு போட்டு கொடு சார். அவ்வளோதான் நாங்கள் கேட்போம். எங்களால் ஒன்றும் முடியல. உங்களால் முடியாது, எங்களால் என்ன முடியும் நீங்கள் செய்யுங்க சார். எங்களுக்கு நாங்கள் இதில் நடந்து எங்களுக்கு ரோடு வேணும். அந்த ஊரில் போய்ப்பார் சார் எப்படி ரோடு இருக்குது. எங்கள் ஊரில் ரோடே கிடையாது. ஐயா, இப்போது சிமெண்ட் சாலை போட கூறி பல முறை அரசாங்கத்தில் மனு கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் 2 வருஷமாக கொடுத்துன்னு இருக்கோம். 2 வருஷமாக தொடர்ந்து கொடுத்தோம். எந்த ஒரு அரசு உயிர்களும் எங்களுக்கு செவி சாய்க்கலை இந்த மக்களுக்கு. அதனால் கூலி வேலை செய்து சொந்தமாக பணத்தை சேர்த்து நாங்களே மண் சேர்ந்து நாங்களே சாலை போட்டுக்கிறோம். தயவுகூர்ந்து இது மேலே தமிழக அரசு இது கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேலே சிமெண்ட் சாலை போட கோரி பணிபோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் கிராம மக்கள் சார்பாக.